वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 36 साहाय्यकरण प्रार्थनम् सहायम् செய்ய தூண்டுவது षट्त्रिंशः सर्गः 36வது सर्गम् साहाय्यकरण प्रार्थनम् सहायम् செய்ய தூண்டுவது मारीच श्रूयतां तात वचनं मम भाषतः आर्तोऽस्मि मम चार्तस्य भवान् हि परमागति तातप मारीच भाषतः सोल्लुम मम यनद वचनं सोल्लानद श्रूयताम सेवी கொடுத்து கேட்கப்படட்டும் ஆர்த்தகாஸ்மி மனவேதனை படுகின்றவனாயிருக்கின்றேன் ஆர்த்தஸ்ய கஷ்டப்படும் மமச்ச எனக்கு பவான் ஹி நீ ஒருவன்தான் பரமா சர்வோத்கிருஷ்டமாகிய கதிஹி தஞ்சம் புகமிடம் அப்பா மாரீச்சா சொல்லும் எனது சொல்லானது செவி கொடுத்து கேட்கப்படட்டும் மனவேதனை படுகின்றவனாயிருக்கின்றேன் கஷ்டப்படும் எனக்கோ நீ ஒருவன்தான் சர்வோத்கிருஷ்டமாகிய தஞ்சம் புகுமிடம் ஜானீஷே த்வம் ஜனஸ்தானம் भ्राता यत्र खरो मम दूषणश्च महाबाहुः स्वसाशूर्पणखा च मे त्रिशिराश्च महातेजा राक्षस पिशीताशनः अन्ये च बहवः शूरा लब्धलक्षा निशाचराः वसन्ते मन्नियोगेन देवासं च राक्षसाः बाधमाना महारण्ये मुनीन् वै धर्मचारिणः 14 सहस्राणि रक्षसां भीमकर्मणां शूराणां लब्धलक्षाणां करच्चित्ताणोवर्तिनाम् मम यनद भ्राता तम्बियाये करः करणम् महाबाहुवाग्ये दूषणः च दूषणनुं मे यनद स्वसातङ्गयागिय शूर्पणखा च शूर्पणकयं महातेजा महाबलशालियागुं पिशिताशनः मांसत्तै पुसिकुं राक्षसः अरक्कणागिय त्रिशिराः च त्रिशिरसुं अन्ये मट्रुमुल्ल बहवः पल लब्धलक्षाः अस्त्रविद्यैयिल निपुणர்களும் शूराः சூரர்களுமான நிஷாச்சராः च அரக்கர்களும் பீமகர்மணாம் பயங்கரமான செய்கைகளை உடையவர்களும் லப்தலக்ஷாணாம் அஸ்திரவித்தையில் நிபுணர்களும் கரச்சித்தாணுவர்த்தினாம் கரனுடைய இஷ்டம் போல் நடப்பவர்களும் சூராணாம் சூரர்களுமாகிய ரக்ஷசாம் அரக்கர்களின் 14 சகசிராணி ச ஆயிரவர்களும் எத்திர எந்த மகாரண்யே மகாரண்யத்தில் தர்மச்சாரிணக தர்மம் செய்யும் முனிவர்களை பாதமானாகவே ஹிம்சிக்கும் ராட்சசாக அரக்கர்களாய் மன்னியோகேன எனது ஆக்ஞையால் ஜனஸ்தானத்தை அதிவாசம் வசிக்குமிடமாய் வசந்தே கொண்டிருந்தார்களோ அதை துவம் நீ ஜானீஷே அறிவாய் எனது தம்பியாகிய கரணும் மகாபாகுவாகிய தூஷணனும் எனது தங்கையாகிய சூர்பணகையும் மகாபலசாலியும் மாம்சத்தை புசிக்கும் அரக்கனாகிய
திரிசிரசும் மற்றுமுள்ள பல அஸ்திரவித்தையில் நிபுணர்களும் சூரர்களுமான அரக்கர்களும் பயங்கரமான செய்கைகளை உடையவர்களும் அஸ்திரவித்தையில் நிபுணர்களும் கரனுடைய இஷ்டம் போல் நடப்பவர்களும் சூரர்களுமாகிய அரக்கர்களின் 14,000 எந்த மகாரண்யத்தில் தர்மம் செய்யும் முனிவர்களை ஹிம்சிக்கும் அரக்கர்களாய் எனது ஆக்ஞையால் ஜனஸ்தானத்தை வசிக்குமிடமாய் கொண்டிருந்தார்களோ அதை நீ அறிவாய். தேத்விதானீம் ஜனஸ்தானே வர்த்தமானா மகாபலாः சங்கதா பரமாயத்தா ராமேன சக சம்யுகே நானா பிரஹரணோபேதாः खर प्रमुख ராட்சசாः ஜனஸ்தானே ஜனஸ்தானத்தில் வர்த்தமானாக வசித்து வந்தவர்களும் மகாபலவான்களும் நானா பிரஹரணோபேதாக பல ஆயுதங்களை உடையவர்களும் கர பிரமுக ராட்சசாக கரணை தலைமையாக உடைய ராட்சசர்களுமான தே அவர்கள் சம்யுகே போரில் பரமாயத்தாகாத்து மிக உற்சாகம் உடையவர்களாகவே ராமேன சக ராமனோடு கூட இதானீம் இப்பொழுது சங்கதாக கலந்தார்கள். ஜனஸ்தானத்தில் வசித்து வந்தவர்களும் மகாபலவான்களும் பல ஆயுதங்களை உடையவர்களும் கரணை தலைமையாக உடைய ராட்சசர்களுமான அவர்கள் போரில் மிக உற்சாகம் உடையவர்களாகவே ராமனோடு கூட இப்பொழுது கலந்தார்கள். தேன சஞ்சாத ரோஷேன ராமேண ரணமூர்தனே அன்னுக்த்வா பரோஷம் கிஞ்சித் ஷரைர்வ்யாபாரிதம் தனுः ரணமூர்தனே போர் முனையில் சஞ்சாத ரோஷேன சினம் கொண்ட தேன அந்த ராமேன ராமனால் பாருஷம் கடும் சொல் கிஞ்சித் எதையும் அனுக்த்வா சொல்லாமல் தனுகு வில்லானது ஷரைகே பாணங்களோடு வியாபாரித்தம் பிணைக்கப்பட்டது. போர் முனையில் சினம் கொண்ட அந்த ராமனால் கடும் சொல் எதையும் சொல்லாமல் வில்லானது பாணங்களோடு பிணைக்கப்பட்டது. சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாமுக்ர தேஜசாம் நிஹத்தானி ஷரைஸ்தீக்ஷ்ணைர் மானுஷேன பதாத்தினா உக்ர தேஜசாம் வெகு பலம் பொருந்திய ரக்ஷசாம் அரக்கர்களின் சதுர்தச 14 சஹஸ்ராணி ஆயிரவர்கள் பதாத்தினா பாதசாரியாகிய மானுஷேன மானிடனால் தீக்ஷ்ணைகி கூறிய ஷரைகி பாணங்களால் நிகத்தானி கொல்லப்பட்டார்கள். வெகு பலம் பொருந்திய அரக்கர்களின் 14 ஆயிரவர்கள் பாதசாரியாகிய மானிடனால் கூறிய பாணங்களால் கொல்லப்பட்டார்கள். खरश्च निहतः संख्ये दूषणश्च निपातितः हतश्च त्रिशिराश्चापि निर्भया दण्डकाकृताः संख्ये पोरिल करः च करणुं निहतः कोल्लपट्टान् दूषणः च दूषणनुं निपातितः वीழ்த்தப்பட்டான் त्रिशिराः च त्रिशिरसुं हतः माய்க்கப்பட்டான் दण्डकाः पे दण्डकावणங்களும் निर्भयाः பயம் ஒழிந்தவைகளாய் कृताः च செய்யப்பட்டன. போரில் கரணும் கொல்லப்பட்டான், தூஷணனும் வீழ்த்தப்பட்டான், திரிஷிரசும் மாய்க்கப்பட்டான், தண்டகாவணங்களும் பயம் ஒழிந்தவைகளாய் செய்யப்பட்டன.
निरस्तक्रुद्धेन सभार्ये क्षीणजीवितः सहन्त तस्य सैन्यस्य रामक्षत्रिये पांसनः सह रामः अन्दरामन् क्रुद्धेन सिनं कोण्ड पित्रा तन्दैयाल भार्ययुडने निरस्तः तुरतपट्टवन् क्षीणजीवित आयुள் कुन्ड्रियवन् तस्ये अन्द सैन्यस्य सैन्यத்தை हन्ता अழித்தவன் क्षत्रिय पांसनः क्षत्रियादमन् அந்த ராமன் சினம் கொண்ட தந்தையால் பாரியையுடனே துரத்தப்பட்டவன் ஆயுள் கொன்றியவன் அந்த சைன்யத்தை அழித்தவன் க்ஷத்ரியாதமன் துஷ்ஷீல கர்க்கஷஸ்திக்ஷ்ணோ மூர்க்கோ லுப்தோ ஜிதேந்திரியः त्यक्तधर्मो ह्यधर्मात्मा भूतानामयेते रतः துஷ்ஷீல துர்நடத்தையுள்ளவன் கர்க்கஷா இரக்கமற்றவன் தீக்ஷ்ணகா முரடன் மூர்க்கஹா மூடன் லுப்தஹா உலோபி அஜிதேந்திரியஹா இந்திரிய நிகிரகமில்லாதவன் त्यक्त धर्मः धर्म अनुष्ठानमिல்லாதவன் அதர்மாத்மா தர்ம சிந்தனையற்றவன் பூத்தானாம் பிராணிகளுக்கு அஹிதேஹி அஹிதத்திலேயே ரதா ஆசக்தி கொண்டவன் துர்நடத்தை உள்ளவன் இரக்கமற்றவன் முரடன் மூடன் உலோபி இந்திரிய நிகிரகமில்லாதவன் தர்ம அனுஷ்டானமில்லாதவன் தர்ம சிந்தனை அற்றவன் பிராணிகளுக்கு அஹிதத்திலேயே ஆசக்தி கொண்டவன் ஏன வைரம் வினாரண்யே சத்வமாஸ்ரித்ய கேவலம் கர்ணநாசாபஹரணாத் பகினி மே விரூபிதா அரண்யே காட்டில் வைரம் வினா பகையில்லாமலே சத்வம் பலத்தை கேவலம் சர்வமுமாய் ஆசிரித்யே கொண்டு கர்ணநாசாபஹரணாத் காதையும் மூக்கையும் அறுத்து மே எனது பகினி தங்கை ஏன அவனால் விரூபிதா உருக்குலைக்கப்பட்டாள் காட்டில் பகையில்லாமலே பலத்தை சர்வமுமாய் கொண்டு காதையும் மூக்கையும் அறுத்து எனது தங்கை அவனால் உருக்குலைக்கப்பட்டாள் தஸ்ய பார்யாம் ஜனஸ்தானாத் சீதாம் சுரசுதோபமாம் ஆனயிஷ்யாமி விக்ரம்ய சகாயஸ்தத்ர மே பவாம் தஸ்யே அவனது பார்யாம் மனைவியும் சுரசுதோபமாம் தேவ பெண்ணுக்கு ஒப்பானவளுமான சீதாம் சீதையை ஜனஸ்தானாத் ஜனஸ்தானத்திலிருந்து விக்ரம்யே பலாத்கரித்து ஆனயிஷ்யாமி எடுத்து வரப்போகிறேன் தத்ர அது விஷயத்தில் மே எனக்கு சகாயः உதவி புரிபவனாக பவ இருப்பாயாக அவனது மனைவியும் தேவ பெண்ணுக்கு ஒப்பானவளுமான சீதையை ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்கரித்து எடுத்து வரப்போகிறேன் அது விஷயத்தில் எனக்கு உதவி புரிபவனாக இருப்பாயாக त्वया ह्यहं सहायेन पार्श्वस्थेन महाबल भ्रातृभिश्च सुराण्युद्धे समग्रान्नाभिचिन्तये महाबलमिह बलं पடைத்தவனே அஹம் நான் பார்ஷ்வஸ்தேன பக்கத்தில் இருந்து கொண்டு சகாயேன உதவி புரியும் त्वयाहि உன்னோடும் भ्रातृभिहि च தம்பிகளோடும் யுத்தே யுத்தத்தில் சுரான் தேவர்கள் சமக்ரான் எல்லோரையும் ந அபிசிந்தையே பொருளாக நினையேன் மிக பலம் படைத்தவனே நான் பக்கத்தில் இருந்து கொண்டு
உதவி புரியும் உன்னோடும் தம்பிகளோடும் யுத்தத்தில் தேவர்கள் எல்லோரையும் பொருளாக நினையே. தத்சகாயோ பவத்வம் மே சமர்த்தோ ஹ்யசி ராக்ஷஸ வீர்யே யுத்தே ச தர்ப்பே ச நஹ்யஸ்தி சத்ருஷஸ்தவ. ராட்சச அரக்கா சமர்த்தகா சமர்த்தனாய் அசி நீ இருக்கின்றாய் நிச்சயம். தானபடியால் மே எனக்கு துவம் நீ சகாயக உதவி செய்பவனாக பவ இருக்க வேண்டும். யுத்தே போரில் வீரியேச்ச வீரியத்திலும் தர்ப்பேச்ச செருக்கிலும் தவ சத்ருஷக உனக்கு சமானன் நஹி அஸ்தி இல்லவே இல்லை. அரக்கா சமர்த்தனாய் நீ இருக்கின்றாய் நிச்சயம். ஆனபடியால் எனக்கு நீ உதவி செய்பவனாக இருக்க வேண்டும். போரில் வீரியத்திலும் செருக்கிலும் உனக்கு சமானன் இல்லவே இல்லை. உபாயஜ்ஞோ மகான் சூரः சர்வமாயா விசாரதः ஏததர்த்தம் அகம் பிராப்தஸ்த்வத்சமீபம் நிஷாச்சர. உபாயஜ்ஞः காரியசித்திக்கு வேண்டிய உபாயங்களில் நிபுணன் நீ. மகான் சூரः பெரிய சூரன். சர்வமாயா விசாரதः சர்வ மாயைகளையும் நன்கு உணர்ந்தவன். நிஷாச்சர ராட்சசா त्वत्समीपम उन्निடம் ஏத்ததர்த்தம் இது காரணமாகவே ஆஹம் நான் பிராப்தக வந்தேன். காரிய சித்திக்கு வேண்டிய உபாயங்களில் நிபுணன் நீ பெரிய சூரன். சர்வமாயைகளையும் நன்கு உணர்ந்தவன். ராட்சசா உன்னிடம் இது காரணமாகவே நான் வந்தேன். शृणु तत्कर्म साहाय्ये यत्कार्यं वचनान् मम. சாகாயே உதவி விஷயத்தில் மம எனது வச்சனாத் ஆக்கினையை கொண்டு காரியம் ஆக வேண்டிய காரியம் எதுவோ தற்கர்ம அந்த காரியத்தை சுருணு சொல்லுகிறேன் கேள். உதவி விஷயத்தில் எனது ஆக்கினையை கொண்டு ஆக வேண்டிய காரியம் எதுவோ அந்த காரியத்தை சொல்லுகிறேன் கேள். சௌவர்ணஸ்த்வம் மிருகோ பூத்வா சித்ரரஜத பிந்துபிஹ ஆஶ்ரமே தஸ்ய ராமஸ்ய சீதாயா பிரமுகே சர. துவம் நீ ரஜத பிந்துபிஹ வெள்ளி புள்ளிகளால் சித்திரக அழகுற்று விளங்கும் சௌவர்ணகா மிருகா பொன்மானாக பூத்வா உருக்கொண்டு தஸ்ய அந்த ராமஸ்ய ராமனது ஆஶ்ரமே ஆஶ்ரமத்தில் சீதாயா சீதையினது பிரமுகே கண்முன் சர ஓடித்திரி. நீ வெள்ளி புள்ளிகளால் அழகுற்று விளங்கும் பொன்மானாக உருக்கொண்டு அந்த ராமனது ஆஶ்ரமத்தில் சீதையினது கண்முன் ஓடித்திரி. त्वां हि निःसंशयं सीता दृष्ट्वा तु मृगरूपिणं गृह्यतामिते भर्तारं लक्ष्मणं चाभिधास्यति. சீதாயே சீதையும் மிருகரூபிணம் மான் உரு கொண்ட துவாம் உன்னை நிசம்சயம் சந்தேகம் கொள்ளாது திருஷ்டுவா து பார்த்ததுமே பர்த்தாரம் கணவனையும் லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணனையும் கிருஹ்யதாம் பிடிக்கப்படட்டும் இதி என்று அபிதாஸ்யத்தை சொல்லுவாள். சீதையும் மான் உரு கொண்ட உன்னை சந்தேகம் கொள்ளாது பார்த்ததுமே கணவனையும் லக்ஷ்மணனையும் பிடிக்கப்படட்டும் என்று சொல்லுவாள்.
ततस्तयोरपाये तु शोण्ये सीतां यथा सुखं निराबाधो हरिष्यामि रागश्चन्द्रप्रभामिव ततः அதன்மேல் தயோஹோ அப்பாயே அவ்விருவர்களும் இல்லாத சமயத்தில் சூன்யே காப்பவர்கள் இல்லாத இடத்தில் நிராபாதகா இடையூறு அற்றவனாகி நான் சீதாம் சீதையை யதா சுக்கம் தோ இஷ்டப்படியே ராகு சந்திரபிரபாம் சந்திரனுடைய காந்தியை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அரிஷ்யாமி எடுத்து வருவேன். அதன்மேல் அவ்விருவர்களும் இல்லாத சமயத்தில் காப்பவர்கள் இல்லாத இடத்தில் இடையூறு அற்றவனாகி நான் சீதையை இஷ்டப்படியே ராகு சந்திரனுடைய காந்தியை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எடுத்து வருவேன். ततः पश्चात् सुखं रामे भार्याहरणकर्षिते विस्रब्धप्रहरिष्यामि कृतार्थेनान्तरात्मना ततः पश्चात् அதன்பின் ராமன் பாரியாஹரணகர்ஷித்தே பாரியை அபகரிக்கப்பட்டுவிட்டதால் மனம் நொந்து கிடக்கையில் கிருதார்த்தேன திருப்தி கொண்ட அந்தராத்மனா உள்ளத்தோடு விஸ்ரப்தக தைரியம் கொண்டவனாய் நான் சுகம் வெகு எளிதில் பிரகரிஷ்யாமி வதை செய்வேன். அதன் பின்னர் ராமன் பாரியை அபகரிக்கப்பட்டுவிட்டதால் மனம் நொந்து கிடக்கையில் திருப்தி கொண்ட உள்ளத்தோடு தைரியம் கொண்டவனாய் நான் வெகு எளிதில் வதை செய்வேன். தஸ்ய ராம கதாம் ஸ்ருத்வா மாரீச்சஸ்ய மகாத்மனः शुष्कं समाभवत् वक्त्र परित्रस्तो बभूवसः. ராமகதாம் ராமரை பற்றிய விஷயத்தை ஸ்ருத்வா கேட்டு தஸ்யே அந்த மகாத்மனக மகாத்மாவான மாரீச்சஸ்ய மாரீச்சனுடைய வக்திரம்பாய் சுஷ்கம் உலர்ந்ததாக சமபவத்தாயிற்று. சக அவன் பரித்ரஸ்தக மிக திகில் கொண்டவனாக பபுவ ஆயினன். ராமரை பற்றிய விஷயத்தை கேட்டு அந்த மகாத்மாவான மாரீச்சனுடைய வாய் உலர்ந்ததாக ஆயிற்று. அவன் மிக திகில் கொண்டவனாக ஆயினன். ஓஷ்டோ பரேலிஹன் சுஷ்கோ நேத்ரைரணிமேஷைரிவ மிருதபூத இவார்த்தஸ்து ராவணம் சமோதைக்ஷத. சுஷ்கோ உலர்ந்து போன ஓஷ்டோ இரு உதடுகளை பரிலிகன் நக்கிக் கொண்டு அனிமிஷைஹீவ இமைக்கொட்டுகள் அற்றன போன்ற நேத்ரேகி பார்வைகளினால் மிருத்த பூத்தக இறந்து போனவன் இவ போன்றவனாகி ராவணம் தோ ராவணனியே ஆத்தம்ஹா துயரம் உற்றவனாய் சமுதைக்ஷத உற்று நோக்கினான். உலர்ந்து போன இரு உதடுகளை நக்கிக் கொண்டு இமைக்கொட்டுகள் அற்றன போன்ற பார்வைகளினால் இறந்து போனவன் போன்றவனாகி ராவணனையே துயரமுற்றவனாய் உற்று நோக்கினான். சராவணம் த்ரஸ்த விஷண்ண சேதா மாவனே ராம பராக்கிரமஜ்ஞா कृताञ्जलिस्तत्त्वमुवाच वाक्यम् हितं च तस्मै हितमात्मनश्च. त्रस्तविषण्णचेताः நடுங்கி கலங்கிய மனமுடைய சாவன் மாவனே பெரும் காணில் ராம பராக்கிரமஜ்ஞா ராமருடைய பராக்கிரமத்தை உள்ளபடி அறிந்தவனாய் ராவணனை பார்த்து கிருத்தாஞ்சலி அஞ்சலி அஸ்தனாய்
தத்துவம் உண்மையானதும் தஸ்மை ச அவனுக்கும் ஹிதம் ஹிதமானதும் ஆத்மனக ச தனக்கும் ஹித ஹிதமாயிருக்கிறதுமான வாக்கியம் பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னான். நடுங்கி கலங்கிய மனமுடைய அவன் பெரும் காணில் ராமருடைய பராக்கிரமத்தை உள்ளபடி அறிந்தவனாய் ராவணனை பார்த்து அஞ்சலியஸ்தனாய் உண்மையானதும் அவனுக்கும் ஹிதமானதும் தனக்கும் ஹிதமாயிருக்கிறதுமான பின்வரும் சொல்லை சொன்னான். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே षट्त्रिंशः सर्गः.